ஏங்க நாங்களாம் சிஸ்டரா டாட்டரா தான் நடிக்கணும். சாரிங்க, ஹீரோயினா ஓகேங்க. புரியல. எங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்லையா? ஏன் தமிழ் பொண்ணுங்கன்னா நாங்க வந்து வெறும் சிஸ்டரா, தங்கச்சியா, ஃப்ரெண்டா அப்படிதான் நாங்க கேரக்டர் பண்ணுமா? நாங்களும் ஹீரோயின் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு ஹீரோயின் பேச்சுக்கு பண்ணனும் கேட்டேங்க. எங்க கோச்சுக்கிறீங்க? இல்லங்க அது அப்படிதான் இருக்கு. நாங்களும் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாமே நாங்களும் எங்களை க்ரூம் பண்ணிக்கிறோம். எங்களை லைக் எங்களோட இதுவை நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஈஸியா நம்மள ஒரு ரோல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களே, இவங்கன்னா இவங்களுக்கு இதுதான் செட் ஆகும்னா we will break the circle. அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணி நாங்க வந்து எங்களாலையும் இதெல்லாம் பண்ண முடியும் நாங்க காட்டுறோம். நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். சரி, இந்த கொஸ்டின் இப்ப அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறேன். சரி, நீங்க வந்து இப்போ ஒரு ஹீரோயினா பண்றப்போ யாரோட பேர் பண்ணணும்னு ஆசை சாதனாக்கு? எனக்கு வந்து இப்ப இருக்கிற வந்து யங்கஸ்ட் இது பர்சன்ஸ் கூட தான் பண்ணணும் ஆசை. ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடாது, ஸ்வீட்டா அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து மணிகண்டன் சார் படத்துல ஏதோ ஒரு ரோல் பண்ணாலும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அவர் வந்து செம்மையா ஆக்ட் பண்றாரு. எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பர்சனலா அவரோட கேரக்டர், அவரோட கதை எல்லாமே அவ்வளவு பிடிக்கும்ன்றதுனால அவர் வந்து அதே மாதிரி ரொம்ப அவர்கிட்ட மல்டி டேலண்டட் பர்சனுங்க. அவர் கூட மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தவிர அதுல ஹீரோயினா இல்லைனாலும் ஆனா எதுவா இருந்தாலும் பண்ணோம். பட் ஆனா அவர் கூட ஹீரோயின் பண்ணா இன்னும் சந்தோஷம். சரி, ஓகே. ஹீரோயின் ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை சும்மா வந்திருக்காது. கண்டிப்பா இவங்களோட பண்ணணும் ஒரு ஆசை இருந்திருக்கும். அது யாரு? அப்படிலாம் இல்ல, எல்லாருமே பிடிக்கும். பட் ஆனா நம்ம இப்பதானே வந்து டெவலப் ஆகுறோம். அதனால ஹீரோயினே பண்ணணும் தான் ஆசை இருக்கே தவிர நம்மளுக்கு யார் பண்றாங்களோ அவங்க ஓகே தான். ஓகே, நம்ம வந்து நம்ம நல்லா growth ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாரு கூட பண்ணா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கூட யார் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் நாங்க லைட்டா இன்னொன்னு கேள்விப்பட்டோம், அடுத்த சீசன் வந்து பிக் பாஸ்க்கு வந்து சாதனா போறீங்க. எனக்கும் ஆசைதான். என்னையும் கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்றேன். நான் 3 months இல்ல 4 months கூட வந்து நான் வந்து ஒர்க் பண்றேன் உங்களுக்காக. நீங்க வந்து என்னோட டேட்ஸ் வந்து உங்களுக்காக நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். பை தி வே ஐ அம் வெரி பிஸி. உங்களுக்காக வேணா நான் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நான் வந்து பிக் பாஸ் ஒர்க் பண்ணி தரேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ ஆர் கால் மீ. போதும். இப்போ வந்து அந்த ஜோக்ஸ் அப்பார்ட், ஆக்சுவலி நீங்க சாச்சனா உள்ள இருந்தப்போ நீங்க அந்த ஆஸ் அ ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஏன்னா நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க. இன்னொன்னு வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி அவளுக்கு உள்ள அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியல. அதோட ட்ரிபிள் மடங்கு நான் வெளில கஷ்டப்பட்டேன். ஏன்னா லைக் ப்ராப்பரா நாங்க வந்து இந்த ஃபீல்டுல ஃபுல்லா வந்து இன்வால்வ் ஆனது இல்ல. நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தது இல்ல, நிறைய ஷோஸ் பண்ணது இல்ல, எதுவுமே பண்ணது இல்ல. லைக் இது வரைக்கும் நாங்க பண்ண ஷோஸே வந்து ஒரு 4-5 ஷோஸ் தான் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்குமே ஃப்ரம் தி ஸ்டார்ட் இப்போ வரைக்குமே ஒரு 4-5 ஷோஸ் வந்து பண்ணிருக்கும் போது எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே பெருசா ஐடியாவே இல்ல. லைக் ட்ரெஸ்ஸஸ் எப்படி கொலாப் வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணணும். அவ உள்ள போகும்போது அவளுக்கு வந்து 32K தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு 18K தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யார்கிட்ட பேசணும், யார் வந்து ப்ரோமோட் பண்ணணும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ப்ராப்பரா ஒரு டீம்லாம் செட் பண்றதுல எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்றப்ப எல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்றது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது. ஈவன் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்களா, அது உண்மையா இருக்குமா, கரெக்டா இருக்குமா அப்படி சொல்லிட்டு. இப்ப இன்டர்வியூஸ் வந்து கேட்பாங்க, பட் வி நெவர் டிட் தட். எந்த இன்டர்வியூமே நாங்க வந்து உள்ள இருக்கும்போது பண்ணல. பிகாஸ் நாங்க ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு ஏதாவது அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த பிக் பாஸ் உள்ள இருக்கும்போது எல்லார் கண்ணுமே எங்க மேல இருந்தது. இவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அந்த இது வந்து நாங்க பிரேக் பண்ண கூட அதுல மட்டும் கான்சியஸா இருந்தோமே தவிர மத்தபடி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல.